ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேந்திரப்பழம் பாயசம் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அரை முறி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி கிஸ்மிஸ்ஸு, 3 நல்ல கனிஞ்ச நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவினது எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம். நீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நேந்திரம்பழத்தை இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். இனி தேங்காய் நான் என்ன எவ்வளோ எடுத்திருக்கேன்னா அரை முறி தேங்காய். இந்த சைஸு தேங்காயில் நான் அரை முறி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வெண்ணி விட்டு நல்லா பால் புழிஞ்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வெண்ணி விடும்போது பால் நல்ல கிடைக்கும் நமக்கு. இப்போ பழம் வெந்தாச்சு. இனி அதை எடுத்து வச்சிடலாம். பழத்தை மெதுவாக அந்த தோலில் இருந்து உருவி எடுத்துடலாம். அது நம்ம அவிச்சனால அது ரொம்ப ஈஸியாக வருது. இனி இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இனி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி திராட்சை பொன்னிறமாகுது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. முந்திரி பருப்பை எடுத்து தனியாக வச்சிடலாம். இனி பொடி பொடியாக வெட்டின தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் நல்லா செவக்க வறுத்தரலாம். வறுத்த தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் நான் அரைச்சி வச்ச நேந்திரம்பழத்தை நான் அதில் போட போகிறேன். நெய்யோடு சேர்த்து அதை லைட்டாக கிளறி விட்டுடலாம். இனி வெல்லத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏற்கனவே நேந்திரம்பழத்தை நம்ம அவிச்சிருக்கோம், அதனால் நல்லா வேகணும்னு தேவையில்லை. நான் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லம், பழம், தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகாத வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். வெள்ளைப்பாகு அதில் கரையணும். பழமும் வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் கட்டியான தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடி பிடிக்காதவாறு அடுப்பை சிம்மில் வச்சு மெதுவாக கிளறி விட்டுடலாம்.
இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே நமக்கு வந்து பாயசம் ரெடி ஆயிரும். கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இனி வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்துடலாம். இப்போ நேந்திரம்பழம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.